எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாது. யாருக்கும் பிடிக்கலன்னு சாகவும் முடியாது. ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை மாறும். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பிடிச்சதுன்னு நமக்கே மறந்து போயிடும். You can't live to please everyone. You can't die because no one likes you. பண கஷ்டமா இருக்குன்னு கோவிலுக்கு போனேன். அங்க சிறப்பு தரிசனம் ரூ100ன்னு சொன்னாங்க. நம்மளை விட சாமி பண கஷ்டத்துல இருக்கிறாருன்னு திரும்பி வந்துட்டேன். அடுத்தவன் தப்பா நினைப்பான்னு செத்து வாழ்றத விட நம்மள தப்பா நினைக்க அவன் யாருன்னு கெத்தா வாழ்ந்துட்டு போயிடணும். பூஜையோ ஜெபமோ தொழுகையோ ஒரு பருக்க சோற்ற கூட தராது. உழைச்சாதான் சோறு. If not for the plowman, this world would have been destroyed by starvation long ago. Agriculture கஷ்டப்பட்டு தூங்கறதுக்குள்ள பாதி ராத்திரி முடிஞ்சிடுது. நல்லா தூக்கம் வர்ற நேரத்துல விடிஞ்சிடுது. If you get married, there will be fights with your sister-in-law. Does anyone have a fight with their wife's sister? People need to think. நாம சாதிக்கணும்னு கண்ணு முழிச்சா கடவுள் நம்மள சோதிக்கணும்னு கண்ணு முழிப்பார் போல. இனிமே யாரும் இந்த பாசம் வைக்கிறேன் பாயாசம் வைக்கிறேன்னு இந்த பக்கம் வந்துடுதீங்க. போதுண்டாபா நீங்க வச்ச பாசம். நம்மள மதிக்காத எவனையும் நாம மதிக்க கூடாது, அது எவனா இருந்தாலும். இங்கு பலர் நல்லவன் என்பதற்கு சாட்சி அவர்கள் செய்த எந்த தவறுக்கும் சாட்சி இல்லை என்பதே. Is our life really going well? Or are we just deceiving ourselves into thinking it's going well? வாழ்க்கையில பிரச்சனை இருக்க வந்தாண்டா அத பத்தி கவலைப்படணும். நாங்கெல்லாம் வாழ்க்கையே பிரச்சனை தாண்டா. When I think of working hard to get ahead, some difficulty comes ahead. சொந்தக்காரங்க வீட்ல ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதும் 100 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதும் ஒண்ணுதான். அவங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேட்பாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி நீதான் என் புருஷன் சொன்னவ, இப்போ என் புருஷன் கிட்ட சொல்லிடுவேன்னு என்னையே மிரட்டுறா. பேபி, உங்க லைஃப் எப்படி போகுது? சிம்பிளி வேஸ்ட். ஏதோ பிறந்துட்டோன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்று நீ படிக்கும் புத்தகங்களே நாளை நீ உட்காரும் நாற்காலியை முடிவு செய்யும். சோ படிப்பு முக்கியம். My father is poor, but he never raised me poor. Biryani arisiya vitta chittu pazzaya soru sapidum vivasigal. நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் தான் வரலன்னு பார்த்தா நைட் ஆனா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. இந்த செப்பல் தூக்கிட்டு போய் வெளியே போட்டு வா. ஏற்கனவே கோர்ட் கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கும், நீ வேற கொஞ்சம் சும்மா இரு. என்னடி? கறி வேகவே இல்ல. என்ன பண்றது? எனக்கு வந்து வாச்சது கூறு கெட்ட குக்காரு. ஆட்டிடியூட் எல்லாம் இல்லங்க. பேசினா பேசுவேன், பேசலான பேச மாட்டேன், அவ்வளோதான் நானு. We saved this damn life by getting all the corona vaccine. என் லைஃப்ல எது நடக்குதோ இல்லையோ, டெய்லி நான் ஃபீல் பண்றா போல ஏதாச்சும் ஒன்று நடக்குது. வயதுக்கேற்ற சந்தோஷம் தராவிட்டாலும் இந்த வாழ்க்கை வயதுக்கு மீறிய சோகத்தை தருகிறது. Don't feel bad about getting older and not getting married. Dry fruits have more value than fresh fruits. லைஃப் எப்படி போகுது ப்ரோ? வாழை இலையில ஊத்துன ரசம் மாதிரி எங்கெங்கயோ போகுது. தேவையில்லாம எவ்ளோ பொருட்கள் வாங்கி சேர்த்து வச்சிருக்கோன்னு வீடு காலி பண்றப்பதான் தெரியுது. Lying is a sin. Hurting feelings is a sin. Cheating is a sin. Betraying is a sin. தப்பு பண்ணாதான் வருத்தப்படணும். தோத்து போனதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. ஒரு நாள் ஜெயிச்சிடலாம். ஆசைகளை கட்டுப்படுத்த புத்தனாக பிறக்க வேண்டியதில்லை, ஏழையாக பிறந்தாலே போதும். மௌனம்தான் சம்மதம் அப்படிலாம் இல்ல. வாயில நல்லா வருது, சொல்ல வேணான்னு பாக்குறேன்னு கூட இருக்கலாம். இவ்ளோ கஷ்டம் இருக்கும்போதே இந்த நம்மெல்லாம் நல்லா இருந்துட்டா இந்த நாடு தாங்குமா? நமக்கு சிரிப்பு வந்தா ஈன்னு சிரிப்போம்,
ஈக்கு சிரிப்பு வந்தா எப்படி சிரிக்கும்? ஒன்னும் அவசரம் இல்ல, நாளைக்கு கூட சொல்லலாம். எத்தனை பேர் எச்சில் பட்டாலும் தீட்டு என்று ஒதுக்கப்படாத ஒரே பொருள் பணம் ஒன்றுதான்.